ஒரு ஆள் விதையை கொடுத்தார். விதையை கொடுத்து நல்லா பயிராக்கி செடியா வச்சு போயிட்டு வரணும். 3 மாதம் கழிச்சு வந்தார். பார்த்தா பொட்டல கடந்துச்சு. என்னடா என்ன சொல்லிட்டு போனேன், என்ன செஞ்சு? நீங்க கொடுத்த விதையை போட்டு வச்சேன், உரம் போட்டேன், ஒண்ணும் வரல. தண்ணி ஊத்தினே எவ்வளவு ஊத்தினேன்? ஒரு நாளைக்கு 4 நாள் கூட ஊத்தினேன். விதை அழிப்பு. அதான் ஆளுகளுக்கு அழுகல் எவ்வளவு சாங்கா சொல்ற. விதை அழி இருக்கா அழியான்னு சொல்லி தினம் நான் தோண்டி எடுத்து பாக்குறேன் விதையை அப்படின்னு இருக்கேன். குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. இல்லடா அப்படா அப்படின்ட்டார். மறுநாள் 8 மணிக்கு கரெக்டா போய் கடைக்காரை குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. தொடர்ந்து என்னை வம்பழுத்துக்கிட்டே இருக்க, நீ தொடர்ந்து வம்பழுத்துக்கிட்டே இருக்கடா. குரங்கு பொம்மை இல்ல, இனிமேல் வந்தேன்னா அந்த தூண்ல கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அடிப்பேன் அப்படின்னு. மறுநாள் 8 மணிக்கு போய் கயிறு இருக்கா அப்படின்ட்டான். இல்லடா அப்படின்றாரு. அப்ப குரங்கு பொம்மை கொடுங்க அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு கயிறை வச்சு கட்டி செல்போன் வந்துச்சு. அடே அப்பா, இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பண்ற மேஜிக்கை பார்த்தா ஒருத்தனுக்கு தான் பஸ்ல ரிங் அடிக்கும். 50 பேரும் தடவை வாங்கி. நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. யார் வெளில போறான்னு பாக்கலாமா? டேய், கதவை லாக் பண்றா. தம்பி, எறும்பு வந்து சுறுசுறுப்பானது. முதலில் வந்து சுறுசுறுப்பா இருந்து தானியங்களை குளிர்காலத்தில் சேர்த்து வைக்குது. அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் யாராவது மீச்சு நசுக்கி